ஆனந்த். அம்மா அம்மா, எனக்கு என்ரோல்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா சௌகரியங்களையும் தம்பி பெறணும். ஆனந்தா, உன் மேல எவ்வளவு அக்கறை பத்தியா அவருக்கு. நீ வக்கீல் ஆனதால அவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஓ, என்ன வேணும்? அம்மா சொல்றது உண்மையா? பின்ன இருக்காதுங்களா? உங்களை தோள் மேல போட்டு வளர்த்தவண்ணா இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வரணும்னு சதா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். உன் கனவு பலிச்சுதா? ஆனா பாதித்தான் பலிச்சது. மீதி உங்க தொழில்ல நீங்க பிரமாதமான வெற்றி அடைஞ்சு ஒரு புகழ்பெற்ற நீதிபதியானா தான் என் கனவு முடியும். ஆர்த்தி எடுமா தம்பிக்கு. இருமா, உனக்கு என்ன ஓர வஞ்சனை? நானும் உன் பிள்ளை தானே. எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு சுத்துறேன். என்னவா கண்மணி சும்மா இரு. பெரிய உலகம் சுத்தின மாதிரி. ஆஹா, நீ பாஸ்போர்ட் வாங்கி கூட ஒரே நாள்ல உலகத்தை சுத்திட்டு வந்துடுறேன். முதல்ல இதை சுத்து. தள்ளு நீ. தள்ளு. 2 பேருக்கும் சேர்த்து சுத்துக்கமா. கிழவனாருக்கு கடைசியில தீர்க்க சுமங்கலி பாபா, உனக்கு சீக்கிரத்துல கல்யாணம் ஆகணும். மறுபடியும் எனக்கு கல்யாணம் ஆகும். இதை போட்டுட்டு வா. சரி அம்மா, இன்னொரு சந்தோஷ செய்தி. என் சீனியர் என்ன ஒரு வழக்குக்கு கோச் பண்றாரு. நாளைக்கு நானே அதை கோர்ட்ல வாதாட போறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ணா, என்னம்மா? ஆனந்தம் தான் நீங்க எதிர்பார்த்தபடி வக்கீல் ஆயிட்டானே. இனிமேலாவது நீங்க யாருன்னு. வேண்டாம்மா, ஆனந்தனுக்கு இன்னும் நான் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அவன் என்ன ஒரு தூரத்துறவின அவனை நம்பி பிழைக்கிறவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நிலையை மாத்திராதம்மா, மாத்திராத. அண்ணா, ஆனந்தன் வக்கீலாகிவிட்டான், வக்கீலாகிவிட்டான். என்னால முடிஞ்ச வரையிலும் என்னுடைய கடமைகளை நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் அவன் வாழ்க்கையில முன்னேற நான் ரொம்ப பாடுபடுவேன். கேவலம் அறிவின் கண்களுக்கு மட்டும் அடிமையாயிருந்த எனக்கு இதயத்தின் பார்வையை நீங்க தான் கற்றுக் கொடுத்தீங்க. இந்த முயற்சியில எவ்வளவோ சோதனைகள் ஏற்படக்கூடும். அதையெல்லாம் தாங்கிறதுக்குள்ள தைரியத்தை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். நீங்க தான் கொடுக்கணும். இறந்து போன ஆசாமிக்கு டெட்டானஸ் வியாதி எப்படி வந்தது? குற்றவாளி தான் அடிக்கலன்ட்டு சொல்றான். டாக்டர் ரிப்போர்ட்ல அடிபட்டதுனாலதான் அந்த வியாதி வந்ததுன்னு இருக்கு. வியாதி வேற எப்படியாவது வந்திருக்கணும்னு நான் ப்ரூவ் பண்ணா. குதிக்கும் போது பார்த்து குதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் கல்லில் அடிபட்டு காயம் ஏற்படும். அதனால் செப்டிக் ஆகி டெட்டானஸ் வியாதி வந்து இறக்க நேரிடும். எப்படி காயம்பட்டாலும் டெட்டனஸ் வியாதி வரலாம். கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாது. இப்படிதான் பப்ளிக் பார்க்ல லேடிஸ் ஜடைய பிடிச்சு இழுக்கிறதா? வாட் நான்சென்ஸ்? லேடிஸ் ஜடைய பிடிச்சு இழுத்தானா? ஏன் போய் சொல்றீங்க? யார் போய் சொல்லுது? உங்க கையை பாருங்க. அந்த கை எப்படி ரிப்பேர் வந்துச்சு? ஓ மை காட், எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சா? என் ஜடையை பிடிச்சு இப்படி இழுக்கும் போது வந்துச்சு. வெரி சாரி மேடம், நீங்க என்ன வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. இந்த டெட்டானஸ் கேஸ்ல இறந்து போன ஒருத்தர் கேஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்க தான் நினைக்கிறேன் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அந்த பாயிண்ட் என்னோட கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட்ல இது ஜடையை பிடிச்சு இழுத்துட்டேன். யூ மஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிறீங்க? டாக்டரும் இல்ல, கம்பவுண்டரும் இல்ல. நீச்சல் கலைங்கிற புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தேன். அதுலதான் இந்த பாயிண்ட் வந்தது. ஐ see. உங்க பேரு? மிஸ் ராதா. மிஸ் ராதா, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். உங்க நீச்சல் புத்தகத்துக்கு ஒரு தேங்க்ஸ். உங்க டெட்டானஸ் வியாதிக்கு ஒரு தேங்க்ஸ். நான் வரேனுங்க. நில்லுங்கள், திரும்புங்கள். இப்படி வெறும் புத்தக புழுவா இருந்து மட்டும் பலனில்லை. ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றீங்க? ஐயே, உங்களுக்கு இல்லைங்க, நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ
கேளுங்கள். ஆனந்தமாக வாழ்வதற்கு மனதை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாடகம், சினிமா, இன்னும் சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன இன்னும் சில விஷயங்கள் தெரியாது? இவ்வளவு வயசாச்சு இன்னும் தெரியாதுன்னு சொல்றீங்களே. உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க. அப்படியா? அப்ப நான் சொல்றபடி மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே நீங்க அனுபவிச்சிருக்க முடியாத ஒரு புது சந்தோஷம் உங்க உள்ளத்தை அப்படியே குழு குழுக்க செய்யும். அப்படியா? அது மட்டும் இல்லை, அந்த சந்தோஷத்தை நீங்க ஒரு முறை அனுபவிச்சீங்கன்னா மறுபடியும் உங்களை அடிக்கடி தேட சொல்லும். ஓ, ரொம்ப பிரமாதமா இருக்கும் போதுங்களே. ஆனா அதுக்கு முதல்ல கொஞ்சம் தைரியம் தேவை. நான் ரொம்ப தைரியசாலிங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லவா? ப்ளீஸ். அதுதான் நீச்சல் கலை அப்படின்னு இந்த புத்தகத்துல எழுதிருக்கு. வாரத்துக்கு ஒரு முறையாவது நீச்சல் குளத்துக்கு போய் நீந்த பழகணும். அப்பதான் ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாம் ஏற்படும். மிஸ்டர் கேட்டாலும் சரியான ஆளு. சரிதான், இது சந்தேகமில்லாம அதுதான். எதுதான்? அடடே, எப்போ வந்து கமலா? அப்பா வந்திருக்காரு, தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமா, யார் அந்த அவர்? எவர்? என்ன ராதா, ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம கிட்டே கதை அளக்குறீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. அப்படியா? அப்ப அப்படி உட்கார். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். நீ தன்னை மறந்த சிந்தனையில ஈடுபட்டிருந்தியா? ஆமா, கரெக்ட். உன் நினைவுல ஒன்னு அறியாம ஏதோ ஒரு எண்ணம் சொல்றது இல்ல? ஆமா, கரெக்ட். வாய் கூட ஏதோ முணுமுணுக்குது இல்ல? ஓ, சந்தேகம் இல்லாம இது காதல் தான். அப்படின்னா? அப்படின்னா நீ ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஐயோ, நான் காதலிக்கிறேனா? எனக்கே தெரியாதே. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ யாரையாவது காதலிக்கிறியா? அது ஒரு பெரிய கதை. நான் ஒருத்தரை காதலிச்சேன், அவருக்காகத்தான் உயிர் வாழறேன். அதனாலதான் உன் கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஐயோ, காதலிக்கிறதுல கஷ்டம் கூட இருக்கா? என்னடி கஷ்டம்? முதல்ல சரியா தூக்கம் வராது, ரெண்டாவது சாப்பிட பிடிக்காது, மூணாவது யாரோடையும் பேச தோணாது. எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன் தெரியுமா? 12 மணி நேரம். 4 வேளை சாப்பிடுறேன். ஒரு நிமிஷம் யாரோட பேசல எனக்கு தலையே வெடிச்சு. அப்படியா? இப்ப அப்படித்தான் இருக்கும். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மிஸ்டர் பத்மநாபன். ஆமா, உங்க டாக்டர் தான் ராதாவை பார்க்க அடிக்கடி இங்க வருதே தவிர உங்களை இந்த பக்கமே காணமே. வர வேணாங்கிறது இல்லைங்க, இப்பெல்லாம் கோர்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓஹோ, சரி மிஸ் நிலையப்ப, உங்க மருமகன் சுந்தரத்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்னத்த சொல்றதுங்க, 14 வருஷங்களுக்கு முன்னால எனக்காக வெளிநாட்டுக்கு போனவர், அவரை பத்தி ஒரு தகவலும் தெரியுது. எனக்கு என்னமோ மிஸ்டர் பத்மநாபன் அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையே இல்லை. ராதா மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக நானும் அவர் திரும்பி வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாவம் அவளும் நம்பிக்கிட்டு இருக்கிறார். அவர் நிச்சயமா திரும்பி வந்துருவாரு. என்னமா கமலா, போலாமா? பேசி முடிச்சாச்சா இல்ல? போங்கப்பா, நீங்க தான் சீக்கிரமா போகணும்னு சொன்னீங்க. ஓஹோ, மிஸ் நிலையப்ப வாங்க வரேன். ஹலோ, நான் பிரேமா. டாடா டாடா. தாத்தா, கமலா இல்ல ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா. மிஸ்டர் பத்மநாபன் கூட ரொம்ப நல்லவருமா. ஹலோ ராதா, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. இல்லடி, நீ பேசாம இரு. ஹலோ, குட் மார்னிங். ராதா, உன்னை தாண்டி கூப்பிடுறாரு. தெரியும்டி, நீ பேசாம இரு. மிஸ் மேடம், என்னங்க இது? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு வந்தா நீங்க என்னமோ பார்க்காத மாதிரி விளையாட்டு இருக்கீங்க. அப்படியா ராதா? இவரு நான் சொன்னதே இவருதான். ஓ, அவரா? சரி சரி, நீ பேசிக்கிட்டு நான் வரேன். கமலா, குட் லக். என்னங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி ரொம்ப ரொம்ப சொல்லிருப்பீங்க போல இருக்கே. சச்சா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. போய் சொல்றீங்க. அவங்கதான் நம்ம 2 பேரையும் உற்சாகப்படுத்திட்டு குட் லக் சொல்லிட்டு போறாங்க. கிடையவே கிடையாது. இப்ப நீங்க எங்க வந்தீங்க? என்னங்க அப்படி கேக்குறீங்க? வாத்தியார் அம்மாவை பார்த்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்னது, வாத்தியார் அம்மாவா? எஸ்,
நான் உங்களுக்கு பரமானந்த சிஷ்யன் ஆயிட்டேன். நீங்க சொன்ன அந்த டேட்டானஸ் க்ளூவை வச்சு பேசி நான் அந்த கேஸை ஜெயிச்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நான் இப்பெல்லாம் தினமும் நீச்சல் படத்துக்கு போறேன். இப்பெல்லாம் நான் ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்றேனுங்க. என் பாடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியுமா? தெரியுது. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஐயோ, நான் ரொம்ப நிதானமா தாங்க பேசுறேன். என்னைக்கு நான் உங்களை சந்திச்சேனோ அன்னையில இருந்து உங்க ஞாபகமாவே இருக்குது. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை உங்ககிட்டயே கேட்டு கன்சல்ட் பண்ண போல தோணுது. இப்ப கூட பாருங்க, ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை? வந்து ஒரு பெண்ணு காதலிக்கிறாளா இல்லையான்ட்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒரு பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சுட்டா தலையில பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குவா. ஐயோ, அப்புறம் குரோட்டன்ஸை கடிச்சு கடிச்சு திம்பா. ஐயா, அதுக்கப்புறம் தலையில என் தலையெழுத்து. இதெல்லாம் என்ன கேட்டா? ஐயோ, கோச்சுக்காதீங்க. பொம்பளையாச்சான்னு கேட்டேன். என்ன பாருங்க, பொம்பளைங்க மனசு பொம்பளைக்கு தானுங்களே தெரியும். இது பாருங்க, இப்ப நான் இருக்கிறேன், நான் உங்களை காதலிக்கிறேன். என்னது? இல்லீங்க, அப்படின்னு டெம்பரரியா தற்சமயம் இருக்கட்டுமே, அதனால உங்களையே நான் நேர கேட்கலான்ட்டு வர்றேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு வச்சுங்க, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? படாத கன்னத்துல ஒண்ணு கொடுப்பேன். மிஸ்டர், இப்படி எல்லாம் பேச வேண்டாம், போயிட்டு வாங்க. நீங்க என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னமோ அப்போ உங்களை கேட்ட மாதிரி ஒரு கேஸ் விஷயமா கன்சல்ட் பண்ணலான்னு வந்தேன். சரி, ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லி தொலைங்க. நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்க, பிளட் பிரஷர் வரும். நான் போறேன். என்னடி அவரை கோபமா பேசி அனுப்பிச்சுட்டேன்? பின்ன என்னடி என்கிட்ட வந்து காதலுக்கு எதுன்னு பேசணும்? உன்கிட்ட வந்து பேசினா உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவர் கேஸ்ல ஆரம்பிச்சு காதல்ல முடிக்கணும்னு நினைச்சாரு. நீ என்னடா கேஸ்ல ஆரம்பிச்சு பனிஷ்மெண்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டு நான் என்னடி செய்வேன்? அவர் பேசும்போது நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாது. உன்னை பார்த்துட்டு என்ன உளற கொட்டல. இருந்தாலும் நீ இவ்வளவு கோபமா பேசிருக்கும். அது கோவம் இல்லடி, அவர்கிட்ட நான் அன்பா தான் பேசணும்னு நினைச்சேன். பின்ன ஏண்டி அப்படி பேசினேன்? பின்ன எப்படி பேசுறது? அடக்கமா அன்பா அடுத்த தடவை வரும்போது பேசி பாக்குறேன். இனிமே அவர் எங்க வரப்போற? பாவம், அவர்தான் மனசு முடிச்சு போயிட்டாரு. எங்கடி போனாரு? நான் எங்கேயுமே போகல, இங்கேதான் இருக்கிறேன். நான் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஓ, அப்போ ராதா, நான் போயிட்டு வரேன். கமலா, குட் லக். டாடா. டாடா. தேங்க்யூ. அப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி ரொம்ப ரொம்ப சொல்லிருப்பீங்க போல இருக்க. ஆமா. அதையே கொஞ்சம் ஹாப்பியா சொல்லுங்களேன். குட் லக். குட் லக். சித்திரப்பூ விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ? இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ? யார் நின்றவரோ? யார் வந்தவரோ? சித்திரப்பூ விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ? இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ? யார் நின்றவரோ? யார் வந்தவரோ? தென்றல் அழைத்து வர தங்க தேரினில் வந்தாரே. தென்றல் அழைத்து வர தங்க தேரினில் வந்தாரே. புன்னகை மின்னிட வந்து அருகினில் நின்றவர் என்னவரே? இடம் தந்த என் மன்னவரே. சித்திரப்பூ விழி வாசலிலே அவர் தான் நின்றவரே. இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்தவர் தான் என்னவரே? யார் நின்றவரோ? அவர் தான் என்னவரே? கட்டழகில் காவி கம்பன் மகனுடன் ஒட்டி இருந்தவரோ?
முற்றும் அறிந்தவரோ காதல் மட்டும் தெரிந்தவரோ சித்திரப்பூவிழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ வண்ணக்கருவிழி தன்னில் வரும் விழி என்று அழைப்பதுவோ பசும் பொன்னிற் புதியதை கண்ணன் என்ன பெயர் சொல்லி துதிப்பதுவோ வண்ணக்கருவிழி தன்னில் வரும் விழி என்று அழைப்பதுவோ பசும் பொன்னிற் புதியதை கண்ணன் என்ன பெயர் சொல்லி துதிப்பதுவோ ஒளி மின்னி வரும் இரு கண்ணசைவில் கவி மன்னவன் என்பதுவோ இல்லை தன்னை கொடுத்தனை தன்னில் மறைத்தவர் வண்ண புது மலரே அவர் நெஞ்சம் மலரணையே மனம் எங்கும் நிறைந்தவரே ஓ சித்திரப்பூவிழி வாசலிலே அவர் தான் நின்றவரே இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்தவர் தான் என்னவரே யார் நின்றவரோ அவர் தான் என்னவரே உங்களோட பேசக்கூடாது சினிமா குறையில ஏமாத்திட்டு நீ அம்மா தாயே உட்காராதீங்க உட்காராதீங்க ஏன் உட்காரப்படாதீங்க காரணமா சொல்றேன் உட்காராதீங்க என்ன ஐயா காரணம் நீ இந்த பாக்குக்கு சொந்தக்காரனா இல்ல மேஸ்திரி அட மேஸ்திரியோ காலாஸ்திரியோ உட்காராதீங்கன்னா உட்காராதீங்க நீ வாடா நம்ம உட்காரு அம்மா உட்கார்ந்தீங்க பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க அட என்னையா நீ ஆஹாஹாஹா. உட்கார்ந்துட்டோம் இப்ப என்னையா பண்ணுவ நான் என்ன பண்ண போறேன் இப்படியே 15 நிமிஷம் உட்கார்ந்துருங்க அப்புறம் என் நிலைமை தான் உங்களுக்கு ஐயோ குட் மார்னிங் மேடம் அடடே நீங்களா வாங்க வாங்க என்ன இப்படி சிரிக்கிறீங்க ஒண்ணுமில்ல அன்னைக்கு உங்களை நேரு பார்க்கல பாக்கல அந்த நினைவு வந்துடுச்சு ஆமா என்ன காரியமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒரு மாபெரும் நன்மையை செய்யணுங்கிற ஐடியாவோட வந்திருக்கிறேன் நன்மையா ஆமா. எனக்கா ஆமா. என்னது இவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டாக்கா டெம்போ டல் ஆயிடுமே நான் உங்களை சில கேள்வி கேட்கிறேன் கோவிச்சுக்காம பதில் சொல்லணும் என்னடா முன்ன பின்ன தெரியாதவன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது நம்ம பதில் சொல்றதான்னு நினைக்கப்படாது பரவாயில்ல கேளுங்க கொஞ்சம் இருங்க. உங்க பேர் என்ன ஜெயா ஹைட்டி வெயிட்டிங் கொஞ்சம் ரைட்டா சொல்லுங்க ஹைட்டு ம். 4 அடி 4 அங்குலம் வெயிட் 150 பவுண்ட் சைஸ் சரி உங்க வயசு 18 10 வருஷத்துக்கு முன்னே ம்? கோவிச்சுக்காம பதில் சொல்லுங்கன்னு சொன்னேனே இப்பதான் 18 நடக்குது பரவாயில்ல பரவாயில்ல அவருக்கு 25 நடக்குது அது தாங்கும் இந்த சங்கீதம் கிங்கீதம் ம்ஹும். சுத்தமா தெரியாது ம்ம். நான் ஒரு மடையன் உங்க குரலை கேட்டு சங்கீதம் தெரியுமான்னு கேக்குறேன்னு பரவாயில்ல அவரும் சங்கீத விரோதி தான் தாங்கும் ஆமா யார பத்தி சொல்றீங்க பேச்சுக்கு பதில் அவரு என்ன அவரு அவருதான் என் கதைக்கு கதாநாயகன் காதல் மன்னன் குறுக்க பேசப்படாது இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த பீடி சிகரெட் என்னது உங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இல்ல இல்லையா அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது தாங்கும் ஆமா நீங்க வேடிக்கையா யாரையாவது லவ் பண்ணது உண்டா என்ன சொன்னீங்க காதல் லவ் அதான் இந்த அம்பிகாவதி அமராவதி இந்த லைலா மஜூன் இவங்க எல்லாம் செய்த தூள் யார பார்த்து என்ன கேக்குறீங்க இருங்க. உங்களை என்னவா நினைச்சு அப்போ- இப்படி மட்டமா பேசுவீங்க தெரிஞ்சிருந்தா உள்ளே சேர்த்திருக்க மாட்டேன் கெட் அவுட் இப்ப போறீங்களா போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா ஐயோ வேணாம் நீ போலீஸ் வரணும் போகாதீங்க ஐயோ என்ன? சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீ அண்ணியா என்ன முறைய மாறுது என் முடிவு பண்ண முறை நீ என்னைக்கு உங்களை பார்க்கல பார்த்தேனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணனுக்கு உங்களுக்கும் கல்யாணம் செய்து கண்ணால பாக்கணும் அண்ணி அண்ணி எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணீங்க அண்ணி முடியாது முடியாதா ஐயோ நான் சொல்றத கேளுங்க அண்ணி அண்ணி அண்ணின்னு கூப்பிடாதீங்க சாதாரணமா பேசுங்க சாதாரணமா கூப்பிட்டா தித்து இல்ல அண்ணி 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 இந்த போட்டோ பார்த்துட்டு சொல்லுங்க அண்ணி அண்ணி முள்ள எடுங்க அப்புறம் அண்ணனுக்கு குடும்ப வலிக்க அண்ணி மிஸ்டர் அண்ணி வாங்க வாங்க இதுதான் உங்க அண்ணனா ஆமா உங்க கூட பிறந்தவரா இல்லையே தனித்தனியா பிறந்தோம் இவரை அனுப்பிச்சு வந்தீங்களா நீங்களா வந்தீங்களா நானா தான் வந்தேன் எதுக்கு உங்க அண்ணாவை நேர்ல பார்க்கணும் சரி. அடுத்த புதன்கிழமை பார்க்ல வந்து பார்க்க சொல்லுங்க சரி. நீங்க வரக்கூடாது
அண்ணனும் அண்ணியை சந்திக்கும் போது நான் வருவேனா? அண்ணி நான் வரேன். உன் பேச்ச யாரா நம்புறது? நீ தோட எத்தனையோ பெண்களை சொல்லிட்ட. அம்மா அந்த பொண்ணெல்லாம் வேற, இந்த பொண்ணு வேற. அழகுன்னா என்ன அழகு? மர்லின் மன்ற கெட்டா போ. அது ஆப்ப கடைக்காரி. அது கூட என்ன பளபளப்பு, என்ன மினுமினுப்பு, என்ன ஜொலி ஜொலி. பூவாவது காயாவது நீ சொல்றவ டான்ஸ் காரியா இருப்பாப்புல இருக்கு. அப்பேற்பட்டவ அடக்க ஒடுக்கமா குடுத்தரம் பண்ண மாட்டான். நான் கோவில ஒரு பொண்ணை பார்த்தேன். மகாலட்சுமி மாதிரி என்ன அழகா இருக்கா தெரியுமா? கொர்நாட்டு புடவையும் முகம் நிறைய மஞ்சளும். கோயில்ல பார்த்தேன் நீ. அது கன்னி பொண்ணா காளி தேவியா? கையில சூழம் அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கம் பேசிக்கிட்டு. நான் பார்த்த பொண்ணை நீ நேர்ல பார்த்தா சொல்லுவேன். சீதை மாதிரி நல்ல லட்சணமா. ஐயோ இது அதை விட அவலட்சணம். சீதை மாதிரியா? அப்ப அண்ணனை 14 வருஷம் காட்டு கூட்டிட்டு போயிடுவான். அப்புறம் லட்சுமண மாதிரி நான் பின்னால கோதந்தத்தை தூக்கிட்டு போகணும். உளராது சும்மா. நீ பாத்துருக்கிற பொண்ணு இருக்குது, அண்ணன் சிநேகிதர் யாராவது ஹலோன்னா ஐயோன்னு அலறிக்கிட்டு அடுப்பாங்கரையில வந்து உட்காந்துக்குவான். ஆமா நீ பார்த்த பொண்ணு அப்படி அல்ல, மெத்த படித்தவள், இங்கிலீஷ் படிப்பு. ஐயோ ஆமா, சீட்டை சீட்டை கொடுப்பா, டேக் இட்னு டீயை கொடுப்பா, சரிக்கலன்னா சோடா கொடுப்பா. அதெல்லாம் முடியாது. முடிவா சொல்றேன், நான் பார்த்த பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். நடக்கவே நடக்காது. நான் பார்த்த பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு அண்ணியா வரணும். அதெல்லாம் முடியாது. நான் பார்த்த பொண்ணுதான். என்னப்பா இங்க விவாதம்? இல்லடா வந்து அம்மா சொல்ற வந்தே அல்ல, நான் சொல்றது வந்து. யாரும் வர வேண்டாம், போக வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பாரு, மெர்லின் மன்ரோவை நீ பாத்துருக்க, மகாலட்சுமி அம்மா பாத்துருக்காங்க. இதானப்பா விஷயம். எப்படியோ இந்த விஷயம் லீக் ஆகி போச்சே. எப்படி ஆச்சு? எப்படியோ ஆச்சுது. ஆமா, என்னுடைய அனுமதி இல்லாமலே நீங்க 2 பேரும் பெண் பார்க்கிற படத்துல இறங்கி இருக்கிறீங்களே. ஐயா, நானே ஒரு பெண்ணை ஏற்கனவே பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறேன்னு வச்சுக்கங்க. நம்ம வீட்டு பூனை அடுத்த வீட்டுல போய் பானை உருட்டாதுன்னு எங்க 2 பேருக்கும் தெரியுமே. நான் சொல்றது கேளு. இருங்கம்மா, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க பார்த்திருக்கிற பெண்களை நான் பார்த்த பிறகுதான் எந்த விதமான முடிவுக்கும் வர முடியும். இத மாதிரி நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்கு வேணுங்கிற ஏற்பாட்டை ஐயா செய்துட்டு வந்திருக்காரு. அப்படியா? அப்ப நான் பார்த்த பொண்ணையும் சந்திக்க ஏற்பாடு பண்றேன். அன்னைக்கு என்னடான்னா அவர் தம்பி அண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க வராரு. இன்னைக்கு அவங்க அம்மா கோவிலை பார்த்து வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. அவர் உண்மையிலே நல்லவரா இருந்தா அம்மா பார்த்த பொண்ணையும் தம்பி சொல்ற பொண்ணையும் பார்க்கிறேன்னு ஏன் சம்மதிக்கணும்? எல்லாமே நீதானே. ஒருவேளை வேற யாருந்தா அத்தனை பேருமா கல்யாணம் பண்ணிக்குவாரு. அதுக்கு சட்டமா இடம் கொடுக்காரு. ஆமா, இப்ப நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போறேன்னா, அவர் அம்மாவும் தம்பியும் பார்த்த பெண்களோட அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆமா, அவரை சந்திக்க போலியா? இன்னும் 1 hour கழிச்சு சந்திக்கிறதா சொல்லி இருக்கிறான். உன்னுடைய அவரை போல இல்ல, என்னுடைய அவர். என்னவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் வேற எடுத்து பார்க்க மாட்டா. அம்மா ரொம்ப ஓவர் உங்க காதலு, கொஞ்சம் லிமிட்டா வச்சு. கண்மணி சொன்ன பெண்மணியை பார்க்க இன்னும் எத்தனை மணி நேரம் காத்துட்டு இருக்கணுமோ தெரியல. என்னமா அது? ஓஹோ, இது ஒரு புது மாதிரியான பிச்சை போட்டிருக்கு. சரி, இந்த போட்டிருக்கேன். வர காலம் கட்டு போச்சு. உனக்கு புத்தி இல்ல? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஆம்பளை பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு போப்பா. எங்கே போவேன்? என் புருஷன் கிட்ட உட்காராம எங்கே உட்காருவேன்? என்னது புருஷனா? இதுல என்ன சந்தேகம்? எப்போ நீங்க புஷ்பத்தை எடுத்து காக்கி போட்டீங்களோ அப்போ என் புருஷன் ஆயிட்டீங்க. ஏய், என்ன கிண்டலா பண்ற? உன் மேல பர்தாவை போட்டு காசை போட்டா புருஷன் கொண்டாட்டி முறை கொண்டாடுற லெவலுக்கு வந்துட்டியா? என்னங்கோ நில்லுங்கோ. எங்க சாதி வழக்கப்படி வயசு பொண்ணு கொடுக்குற புஷ்பத்தை யாரும் மோந்தி பாக்குறாங்களோ அவங்க தான் அவளுக்கு புருஷே. அதுதான் எங்க கல்யாணம். ஏமா, உனக்கு எவ்வளவு நாளா பைத்தியம்? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்லை. உங்க பைத்தியம் தெளிய வைக்கத்தான் உங்க தம்பி என்ன அனுப்பி வச்சாரு. தம்பி அனுப்பிச்சு? ஓஹோ. ஏமா, உன் பேரு என்ன? ஜெய்யாபாலா. ஐயா, கோஹிமா தேசத்து பொண்ணு. வடநாட்டிலே பிறந்து தென்னாட்டிலே வந்தவோ. கஷ்ட காலம்டா. நான் அப்பவே நினைச்சேன் இந்த பையன் சொன்ன ரூட்ல போனா நிச்சயம் ஆக்சிடென்ட் வரும். ஏங்கோ நாலுகா இல்லையாங்கோ? எங்க குடும்பத்திலேயே நான் தாங்க ரொம்ப அழகும். சொல்லாதே சொல்லாதே, திருஷ்டி பட போகுது. வயசு கூட சின்ன வயசு தாங்க.
32. கரெக்ட். என்னை விட 7 வயசு தான் ஜாஸ்தி. நான் வர்றேன். நானும் வரேன். கைவிட நான் வீட்டுக்கு போகணும். உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நிறைய இருக்கு. ரங்கா, முதல்ல நான் உங்களுக்கு தாலி கட்டணும். ஆம்பளைக்கு பொம்பளை தாலி கட்டுறதா? ஆமாங்கோ, அதான் நம்ம வழக்கம். அதுக்கு மேலே நம்ம கல்யாணத்துக்கு அடையாளமா ஒரு கம்பியை பழுக்க காய்ச்சி உங்க நெத்திலே 3 சூடு போடணும். இவ்வளவுதானா? என்ன பாக்கி இருக்கா? இப்ப இவ்வளவுதான். அதுக்கு மேலே நமக்கு நமக்கு முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டேஞ்சர். என்ன விட்டு போனா எங்க அது என்ன ஆகுது? என்னடா அது பெரிய தொல்லையா போச்சு. இப்ப என்ன செய்ய சொல்ற? வாங்கோ என் கூட. புஷ்பத்தை எடுத்த புருஷன் நீங்க தானே? பரதேவதே, புஷ்பம் இந்த புஷ்பம் நீயே வச்சுக்க. அது எப்படி? கல்யாணம் ஆனா உடனே புருஷன் விட்டு போனா எங்க ஜாதியில கண்டபடி பேசுவாங்க. கர்மமே, கல்யாணம் எங்க ஆச்சு? ஒரு சாதாரண புஷ்பத்தை எடுத்துட்டு போனதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? இது சாதாரண புஷ்பமா? கல்யாண புஷ்பம். ஐயே, தெரியாதனமா எடுத்துட்டேன். தப்பு தான், மன்னிச்சுக்க. முடியாது. என்னை விட்டு போனா உங்க மேல ஜீவனாம்ச வழக்கு போடுவேன். வழக்கு போடு, வாதாடு. இப்ப ஆள விடு. முடியாது. என்னை விட்டு உங்களை போக விட மாட்டேன். ஏறாத, பேச மாட்டேங்கிற. தொடாதீங்க. யார பார்க்க வந்தீங்க? என்னடா அப்படி கேக்குறேன்? இல்ல, உங்க வைஃப் ஜெய்யா பாலாவை பார்க்க வந்தீங்களான்னு கேட்டேன். நீ அவளை பாத்துட்டியா? பாக்குறது என்ன, நான் உங்களை பார்க்கணும்னு எவ்வளவோ ஆசை வந்தப்போ அவளை கல்யாணம் வேற பண்ணிட்டு இருந்தீங்களே, கன்றாவி. இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப கெட்டவர். தோட்டத்து மாப்பிள்ளை வீட்டை தேடி வந்தால் சும்மா வரலாமா? தன் தோள்களில் மாலை சூடிய பெண்ணை தனியே விடலாமா? முழங்கால் வரையும் மூடியாடை மோகம் தரவில்லை.
இருப்ப? ஆமா. கோவில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னனே, அது இன்னைக்கோ நாளைக்கோ இங்க வரும். அது வர்றப்ப வீட்டுல யாரும் இல்லைன்னு நல்லா இருக்காது. நீ இங்க இரு, நான் சீக்கிரம் திரும்பிடுறேன். ஆமா, கண்மணி சொன்னானே, அந்த பொண்ணை பாத்தியா? பாத்தேம்மா. ஐயோ, ஒண்ணாவது ஒரே அவலட்சண களஞ்சியம். எனக்கு அப்பவே தெரியும், அவன் செய்யறதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். என்ன எங்க அவன்? அவன் எங்கம்மா? உங்க முகத்துல முழிக்க வைக்கப்பட்டுக்கிட்டு இங்கதான் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. சரி சரி, நான் வரேன். ஹலோ ஹலோ, யார் வீட்ல? யார் வீட்ல? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ்ஸஸ் அன்னபூரான் வீடு இதானே? அன்னபூரா வீடும் இது இல்ல, பள்ளிப்பூரா வீடும் இது இல்ல. ஏன் இப்படி தமிழ அரைச்சு தேய்க்கிறீங்க? வாட் நான்சென்ஸ். நான் பேசுறது தமிழ் தான். அப்படி உட. ஓ, மிஸ்ஸஸ் அன்னபூரான் இல்லே? இங்க அன்னபூரானும் இல்ல, சோத்து பூரானும் இல்ல. சும்மா இருடா, அவங்க நம்ம அம்மாவை கேக்குறாங்க. அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க, வர அரை மணி நேரம் ஆகும். நீங்க யாருங்க? எங்க ஊரு ஹானலுல்லு. என்ன லுல்லு? ஹானலுல்லு. நீங்க சொன்னா போதும், மேல கைய வைக்கணும். காது இங்க இருக்கு. என் பேரு மசாலனி தெரீசா. ஓஹோ, மசாலா தோசையா? சும்மா மசாலா தோசை கேக்குறாங்களே. ஐயோ. அம்மா, நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க ப்ளீஸ். ஓ, கோவிலில் மிஸ்ஸஸ் அன்னபூரான் என்ன பார்த்தது. எனக்கு கல்யாணம் ஆற வயசுல ஒரு பையன் இருக்கான். என்னது? கல்யாணம் ஆகிற வயசுல உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறானா? அண்ணே, இவங்களுக்கு இல்லடா, அம்மா சொன்னதை சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த பையனை நீ அர்ஜென்ட்டா போய் கட்டிக்கோ. ஐயோ, அண்ணே, அம்மா பார்த்த ரொம்ப எம்மா பெரிய கொடுமை. ஏ பாய், யூ கெட் மைண்ட். நம்ம வண்டு மாதிரி படையற. ஆனந்தன் பையன் எங்க இருக்கான்? அவன் தொட்டியில தூங்கிக்கிட்டு இருக்கான். இல்லம்மா, பையன் ஏன்னு மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஆமா அம்மா, கிவ் மரியாதை அப்புறம் டேக் மரியாதை. இவர்தான் ஆனந்தன். ஜாக்கிரதை. ஓ, நீங்க தான் மிஸ்டர் ஆனந்தனா? மை டார்லிங், இனி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஐயோ, என்ன அப்படி சொல்றேன்? அழுக்கு போட்டியில நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கேன். எங்க லாண்டரி இல்லையா? நீ ரொம்ப குறும்பு பையன். யார் நீ? இவர் தம்பி. நோ 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 நோ, நீ ரொம்ப சின்ன பையன். மேரேஜ் விஷயத்துல நீ தலையிடாதே. மை டார்லிங், பையா பையா ஆனந்தா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது உனக்கு எத்தனாவது கல்யாணம்? சரிதா, நீ கேக்குறத பார்த்தா உனக்கு இதுக்கு முன்ன இது எனக்கு 8வது கல்யாணம். 7 டைவர்ஸ். 7 விவாகரத்தா? கருமண்டா, எனக்கு சேர்றதெல்லாம் இந்த மாதிரி வருதே கடவுளே. ஃபீல் பண்ணாதே பையா பையா, இதோ நான் இருக்கேன். அப்போ நம்ம மேரேஜ் எப்போ வெச்சுக்கலாம் பையா பையா? பொண்ணே பொண்ணே மசாலா தோசை, எங்க அண்ணனுக்கு தொல்லை கொடுக்காத, முன்ன வெளியில போ. நோ நோ நோ, இம்பாசிபிள். இப்ப அந்த ஓல்ட் லேடி என்ன இங்கே வர சொல்லிச்சோ, அப்ப நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஆயிட்டேன். பாரு, நீ வேலைக்காரியா இருக்க கூட லாயக்கு இல்ல, வெளியில போங்கறேன். நோ, முதல்ல மேரேஜ், அப்புறம் என்ன குடும்பத்தோட நான் வெளியே போறேன். எவ்வளவு விளையாடுற? முதல்ல விளையாடுறா. தபா, மசாலா தோசை, நீ ஒழுங்கா போனீன்னா கெட் அவுட், இல்லன்னா நாக் அவுட். என்ன சொல்றேன்? வாட் நான்சென்ஸ். அந்த கேவி வரட்டும், அப்புறம் உங்களை பேசிக்கிறேன். எங்க அம்மா கிழவியா? நீ தொப்பி கிழவி. என்னடா சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, கோவில்ல நீங்க பார்த்த குமரி பொண்ணு இங்க வந்திருந்தது. அந்த பொண்ணை பாத்தியா ஆனந்த? அந்த பேரழகு யாருக்காவது வருமா? அது பேரழகா பேயழகு? என்னது இது? என்னத்தை சொல்ல வந்தாள வடிவாம்பா, அது பொண்ணாது. நல்லா அண்டங்காக்கா கலர்ல ஒரு அரைக்கை கவுனு, கழுத்தை சுத்தி குச்சி நாய்க்குட்டி ரோமம், கையில முட்டைக்கோசு மாதிரி ஒரு பொட்டு கூட, கால்ல முட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஷூ. அது மட்டுமா, ஊர் என்னன்னு கேட்டா ஓனாலுல்லுங்கிற, பேர் என்னன்னு கேட்டா மசாலா தோசை. என்ன மசாலா தோசையா? ஆமா, அந்த மசாலா தோசை தான் இங்க வந்து என் அண்ணனை பிடிச்சுக்கிட்டு பையா பையா ஆனந்தா லவ் பண்ணுவோமா. பயன்படுற, இதுல ஏதோ ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. நான் பார்த்த பொண்ணு அசல் தமிழ் பொண்ணு, இங்க வந்தது அசல் டுமில் பொண்ணு. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நான் பார்த்த பொண்ணே உங்களையே நேர்ல கூட்டி கொண்டு காட்டுறேன். ஆஹா, அப்போ நம்ம கேஸுங்க ஏதோ தப்பு நடந்திருக்குது. அண்ணே, நான் பார்த்த பொண்ணையும் நேர்ல கொண்டு போய் காட்டுறேன் வா. நீங்க சொல்ற அந்த 2 பொண்ணையும் போய் பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு பொண்ணையும் கொண்டு போய் காட்டுறேன்.